தஞ்சாவூர் பக்கத்தில் பேயூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. சென்னையில் வேலை செய்கிற குமார் தன் மனைவியோட அப்பா அம்மா பார்க்க சொந்த ஊருக்கு வந்தார். அவங்க வந்துட்டு இருக்கும்போது சரியான மழை. அப்போ எதிரில் ஒரு பொண்ணு வந்து, ஏன் இப்படி நினச்சிக்கிட்டு போகிறீங்க, பக்கத்தில் தான் என்னோட வீடு இருக்குது, கொஞ்ச நேரம் மழை விடுற வரைக்கும் அங்கே வந்து இருந்துட்டு போங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. வீடு ரொம்ப பாழடைஞ்சு போய் பேய் பங்களா மாதிரி இருந்தது. அப்போது அவங்கள கூட்டிகிட்டு வந்த பொண்ணு திடீர்னு வானத்தில் பறந்து, நான் தான் காஞ்சனா, உங்களால் இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சிரிச்சான். திடீர்னு குமாரும் காஞ்சனாவும் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. குமாரோட மனைவிக்கு அதிர்ச்சியில் என்ன செய்யறதுனே தெரியல, ஒரே பயந்து போயிட்டாங்க. பக்கத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனாங்க. அதுக்கு அந்த போலீஸு, போமா பேயா பூதமா மறைஞ்சு போயிட்டாங்களாம், போமா போய் வேறு வேலையை தான் பாருமா அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் குமாரோட மனைவி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட, நீ தான் எப்படியாவது என் கணவனை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அப்போ அங்கே வந்த கோயில் பூசாரி, ஏம்மா ஏன் தனியாக என்ன அழுதுட்ருக்க, என்னாச்சுமா அப்படின்னு கேட்டார். அப்போ குமாரோட மனைவி நடந்தது எல்லாத்தையும் பூசாரி கிட்ட சொன்னாங்க. அதுக்கு பூசாரி, காஞ்சனா பேயா, ஒன்று மட்டும் அது எப்படி விட்டுச்சு அப்படின்னு கேட்டார். ஒருவேளை மழை நின்று இருக்கும், அதனால தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மழை பெஞ்சாதான் அது வெளியே வரும், மழை முடிஞ்ச உடனே திரும்பி போயிடும். உடனே குமாரோட மனைவி, சாமியார் என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கெஞ்சினாங்க. அதுக்கு சாமியார், நான் முதல்ல காஞ்சனா யாருன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். காஞ்சனா பிறந்து 1 மாத குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி தான் அவளை வளர்த்தாங்க. பாட்டிக்கு காஞ்சனானா அவ்வளோ உயிர், காஞ்சனாவுக்கும் அதே மாதிரி தான். காஞ்சனாவோட பாட்டி அவளுக்கு அப்பா அம்மா இல்லாத குறை தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக வளர்த்தா. எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அவங்க பாட்டி காஞ்சனாவை நல்லா படிக்க வச்சாங்க. அந்த ஊரில் காலேஜ் இல்லாதனால காஞ்சனாவை வெளியூருக்கு படிக்க அனுப்பிச்சாங்க அவங்க பாட்டி. அப்போது கல்லூரி விடுமுறை நாள் வந்தது. பாட்டியை பார்க்க சந்தோஷமாக காஞ்சனா கிளம்புனாங்க. அப்போ அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகி அவங்க ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் முன்னாடி இருக்க பேயூரில் நின்றுச்சு. சரி 1 கிலோமீட்டர் தானே, நடந்தே போயிடலாம் அப்படின்னு காஞ்சனா முடிவு பண்ணான். அப்போ 2 ரவுடி பசங்க காஞ்சனாவை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மழை வேற ஜோராக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. காஞ்சனா உதவிக்காக அங்கே இருக்க எல்லார் வீட்டு கதவையும் தட்டுனா, எங்க என்னை காப்பாத்துங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு கெஞ்சினா. ஆனால் ஒருத்தரும் கதவை திறக்கல. அப்போ அங்கே ஒரு வீடு திறந்து இருக்கிறத பார்த்தா ஓடி அந்த வீட்டுக்குள்ளே புகுந்தா. அது ஒரு பாழடைஞ்ச வீடு. அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அந்த ரவுடிங்க காஞ்சனாவை கொண்டுட்டு அவள் வச்சிருந்த பையை எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்க. இதை கேள்விப்பட்ட காஞ்சனாவோட பாட்டி அந்த ஊரில் இருக்க கிணத்துக்குள்ளே குதிச்சு அவங்க உயிரை மாச்சிக்கிட்டாங்க. அப்புறம் காஞ்சனா பேயா மாறிட்டா. தன்னோட சாவுக்கும் தன் பாட்டிக்கு சாவுக்கும் இந்த ஊரில் இருக்க மக்கள் தான் காரணம், அவங்க உதவி செஞ்சுருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு நினச்சா. ஒவ்வொரு மழையிலையும் இந்த ஊர்க்காரங்களை பழி வாங்க ஆரம்பித்தா, அவங்கள கொல்ல ஆரம்பித்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு நான் 18 வருஷமாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இந்த அமாவாசையோட பூஜை முடிஞ்சது. வர அமாவாசை அன்னைக்கு நீ நானும் காஞ்சனா இறந்த இடத்துல போய் பூஜையை ஆரம்பிப்போம், உன் கணவனை மீட்டெடுப்போம் அப்படின்னு சாமியார் சொன்னார். குமாரோட மனைவியும் சாமியாரும் காஞ்சனா இறந்த இடத்துக்கு போய் பூஜையை ஆரம்பிச்சாங்க. அப்போ உங்க காஞ்சனோட ஆவி வந்துச்சு. அந்த ஆவி என்ன உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சிரிச்சிச்சு. ஆனா சாமியார் விடாம மந்திரங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். காஞ்சனாவோட உருவம் அகோரமா மாறிச்சு. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சாமியார் கிட்ட கெஞ்சிச்சு. சாமியார் தொடர்ந்து மந்திரங்களை ஜெபிச்சதுனால அந்த ஆவி நெருப்புக்குள்ள போயிடுச்சு. குமாரும் உயிரோட வந்தான். குமாரோட மனைவி சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம். அப்பதான் சாமியாருக்கு தெரிஞ்சது காஞ்சனாவோட ஆவி இன்னும் பறையில அது குமாரோட மனைவி கிட்ட போயிடுச்சு.